2026ல கலிஸ்தனிக்ஸ் எப்படி கத்துக்கிறது நீ ஃபாலோவர்ஸ்க்கு சொல்லி தரதுல இன்னைக்கு 4-5 ப்ரோ. நான் சொல்றத நல்லா கேளு. உனக்கு அசிஸ்டட் ஹேண்ட்ஸ்டாண்ட் புஷ்அப்ஸ் கத்துக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா வெறும் 4 ஸ்டெப் தான் சிம்பிளா சொல்லி தரேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி உங்களால ஒரு 8 பைக் புஷ்அப்ஸ் ஆவது போட முடியும். அப்பதான் ஹேண்ட்ஸ்டாண்ட் புஷ்அப்ஸ்க்கான ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுவே உங்களால பண்ண முடியலனா ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆல்ரெடி நான் எப்படி பைக் புஷ்அப்ஸ் பண்றதுன்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க. ஸ்டெப் நம்பர் 1 எலிவேட்டட் பைக் புஷ்அப்ஸ். உங்களால 8 பைக் புஷ்அப்ஸ் பண்ண முடியுதுன்னா கண்டிப்பா உங்களால எலிவேட்டட் பைக் புஷ்அப்ஸ் ஒரு 3-4 பண்ண முடியும். இதை நல்லா பிராக்டிஸ் பண்ணி பழகணும். அதுக்கப்புறம் நம்பர் 2 டீப் எலிவேட்டட் பைக் புஷ்அப்ஸ். இதை பண்றதுக்கு பேரலல்ஸ் தேவைப்படும். இதை பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ரேஞ்ச் ஆஃப் மோஷன் கிடைக்கிறதுனால உங்களோட ஷோல்டர் ஸ்ட்ரென்த் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். அடுத்து ஸ்டெப் 3 நெகட்டிவ்ஸ். இந்த மாதிரி வால் அசிஸ்டட் ஹேண்ட்ஸ்டாண்ட் பொசிஷனுக்கு போயிடுங்க. உங்களோட கைக்கும் வாலுக்கும் ஒரு அடிக்கு மேல டிஸ்டன்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா கீழே வாங்க. இது எத்தனை வாட்டி பண்ண முடியுதோ அத்தனை வாட்டி பண்ணுங்க. அடுத்து நம்பர் 4 நெகட்டிவ்ஸ் பிளஸ் ஹோல்ட். நம்பர் 3ல நம்ம என்ன பண்ணுமோ அதே தான் பண்ண போறோம். ஆனா என்ன கடைசியில மட்டும் ஒரு 5 செகண்டுக்கு ஹோல்ட் பண்ண போறோம். அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் கன்சிஸ்டன்டா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க உங்களுடைய ஹேண்ட்ஸ்டாண்ட் புஷ்அப்ஸை அன்லாக் பண்ணிடலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.